எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிளியர் வாட். அதாவது அப்படின்னா என்னென்னா கிளியர் வாட்னா மருலாம் இருக்கு இல்லையா, மருவை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்டை பார்க்க போகிறோம், ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டு. இது பார்த்தோம்னா 100% வந்து ஆயுர்வேதிக். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் சரிங்களா. 100% இது ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டு. இது வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு சைடு எஃபெக்டையும் உண்டாக்காகுது. இதில் வந்து ஒரு 8 வகையான இது இருக்குது, மரு இருக்குது. இந்த 8 வகையான மருவை வந்து இது வந்து குணப்படுத்தும். அதாவது காமன் வாட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது வந்து எல்லா இடத்துலையும், இது வந்து காமனாக எல்லா இடத்துலையும் அங்கங்கே இருக்கும். இது வந்து சின்ன சின்னதாக இருக்கும். இது வந்து காமன் வாட்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பிளான்டர் வாட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது பாதத்தில் வரும் மரு, அது வந்து பிளான்டர் வாட்டுன்னு சொல்கிறாங்க. அதையும் குணப்படுத்தும் இது. அது வந்து பார்த்தோம்னா ஃப்ளாட் வாட்டு, அதாவது முகத்தில் வரும், அது வந்து ஃப்ளாட் வாட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் வரக்கூடிய அதாவது கண் புருவத்துக்கு மேலே இல்லை கண் புருவத்துக்கு கீழே வரும்னு சொல்லுவாங்க மரு வந்து. அது வந்து பார்த்தோம்னா ஃபிசிஃபார்ம் வாட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த கண்ணுக்கு மேலே கண்ணுக்கு கீழே வரது. அது வந்து பார்த்தோம்னா மொசைக் வாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கொசன்னு இருக்கும் தலையில், இல்லைன்னா வந்து பார்த்தோம்னா அங்கங்கே வந்து பார்த்தோம்னா கொசன்னு இருக்கும். அதுவும் வந்து இது வந்து கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெரிஞ்சல் வாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா நெகத்தில் வரும், நெகத்தில் வரக்கூடியது பெரிஞ்சல் வாட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஓரல் வாட்டு, அதாவது நாக்கில், வாயில் வந்து பார்த்தோம்னா நாக்கில் வரும். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓரல் வாட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து லாஸ்ட்டாக பார்த்தோன்னா ஜெனிட்டல் வாட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆணோ அல்லது பெண்ணோ உடைய அந்தரங்க பகுதியில், அந்தரங்க உறுப்பில் வரக்கூடியது தான் இந்த ஜெனட்டிக் வாட் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதில் வந்து நான் எல்லாத்துக்குமே இது வந்து 100% வந்து இது வந்து யூஸ் பண்ணுற முறையை சொல்கிறேன். இது என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிடணும். நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த காது குடையத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள், பட்ஸ். அந்த பட்ஸ் எடுத்து அந்த மரு மேலே, அதாவது மருவில் 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து கருப்பாக இருக்கும், இன்னொன்று வந்து வெள்ளை கலரில் இருக்கும். அந்த மரு மேலே மட்டும், ஸ்கின் மேலாம் படக்கூடாது, அந்த மருவில் மட்டும் வைக்கணும். ஸ்கின் மேலே பட்டதுன்னா ஒன்றும் ஆகாது, எரியும், அவ்வளோதான். அந்த மரு மேலே மட்டும் வச்சிங்கன்னா போதும். இது வந்து பர்மனெண்ட்டாக அந்த ப்ராப்ளத்தை வந்து சொல்யூஷன் தரும். இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆணிக்கும் இது வந்து பயன்படுது. அதாவது ஆணிக்கு எப்படி யூஸ் பண்ணோம்னா, ஆணி கால் பாதத்தில் எங்கே இருக்கோ அதை வந்து அறுத்துட்டு லேசாக மேலே பிளேடில் கொஞ்சம் அறுத்து எடுத்துட்டு இதில் ஒரு டாப்ஸ் அதேமாதிரி பட்ஸ்லேருந்து எடுத்து அதை மேலே வைக்கும் போது அது வந்து ஆணியோட அந்த வேரோட வந்துடும் அப்படின்றத இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 இது வந்து நம்ம இது வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. அந்த 3 எதுன்னு பார்த்தோம்னா, அதாவது கண்ணில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அந்த கண் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அது கண்ணில் பட்டுடுச்சுன்னா தவறி வந்து ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் அதுக்கு யூஸ் பண்ண தேவையில்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா நாக்குக்கும் யூஸ் பண்ண தேவையில்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா பெண்ணுக்கான அந்தரங்க பகுதியில் இருக்கிற உறுப்புல வந்து சொல்லியிருக்கீங்க, அதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த 3 இது வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. இதுக்கு வந்து வேற ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் இருக்குது. அதாவது என்னன்னா உள்ளுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அது வேணுன்றவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில் தரேன். நீங்கள் ஃபர்தராக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் ஃபர்தராக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.